டெக்லைன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி நீங்கள் அமேசானில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கே கமிஷன் வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் இது. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்களோ யாராவது வாங்குறாங்கனாலோ நீங்கள் நான் ஒரு லிங்க் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் அனுப்புங்க. அந்த லிங்க் மூலியமா அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நீங்களே வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நீங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னா நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியோ இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் போஸ்ட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ நான் ஏர்ன் பண்ண ஒரு 94 ருபீஸையும் காட்டுறேன். ஸோ நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அது எப்படி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அமேசான் அசோசியேட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதில் சர்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும் பாருங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக இந்த .in இருக்கிற இடத்துல போங்க. ஸோ .com போகாதீங்க. ஸோ .com போனீங்கன்னா அது வேர்ல்டு வைட் ஆயிரும். ஸோ வேர்ல்டு வைட் நீங்கள் செய்கிறதுனா அதுக்கு நீங்கள் தனியாக கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்தியாவில் மட்டும் நீங்கள் எப்படி இந்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்கிறவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Amazon.in அசோசியேட் சென்ட்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வரது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் அப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். ஸோ கீழே அவங்க கொடுத்துருப்பது பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் பீப்புள்ஸுக்கு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு கீழே மேலே இந்த இடத்துல ஒரு லிங்க் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை உங்கள் பிளாக் போஸ்ட்லேயோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதுலேருந்து யாராவது உங்கள் லிங்க் மூலியமா யாராவது போய் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறவாங்க. ஸோ ரெக்கமெண்ட் அண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப் டு 10% வரைக்கும் கிடைக்கும். இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு மாறும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிள் சைன்இன். உங்களுக்கு ஏற்கனவே அமேசானில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா கிரியேட் ஒரு அமேசான் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் நேம் கொடுத்துட்டு அந்த இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று தந்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான இமெயில் ஐடி இதுக்கு தேவையான ஒன்று இல்லை, உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு 6 கேரக்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த நம்பர் யூஸ் பண்ணி போடுங்க. அதுதான் உங்கள் பாஸ்வேர்டுக்கு சேஃப். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆத்தென்டிகேஷன் கேட்குது. ஸோ இது ஒரு நம்ம மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் இமெயிலுக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னோட இன்னொரு மெயில் ஐடி. ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மெயில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து இந்த நம்பர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஓடிபியில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட பே நேம் கொடுத்துக்கோங்க. பே நேம் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் தாங்க. உங்கள் அப்பாவுக்கு யாருக்காவது செய்கிறீங்கன்னா உங்கள் அப்பா நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இந்த சிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ நம்ம அது கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் முடிச்சோன்னா போஸ்டல் கோட் உங்களோட ஜிப் கோட் பின்கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எந்த கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியா அதுவாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா கேட்கும் ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த நம்பர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரோட ஆள் தான் நீங்கன்னா. ஸோ உங்களுக்கு தான் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பே இன்ஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை வேற யாருக்காவது உங்கள் நம்பர்ல இருந்து கொடுக்குறீங்கன்னா சம்மன் எல்ஸ் ஐ நீட் டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ எந்த கொடுக்கறதுனால அந்த பே இன்ஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து யூஎஸ் காரங்களுக்கு தான். ஸோ இங்கே நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். ஸோ நோ கொடுத்துட்டு கன்டினியூ பண்ணிக்கோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் பேஜ் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறதுன்னு கேட்கும். அதுவாகவே ஒரு சஜஸ்ட் பண்ணுது. இங்கே நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்குறது அது கேபிட்டல் லெட்டரில் காட்டுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செலக்ட் சஜஸ்டட் அட்ரஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை பிளாக் வச்சுருந்தீங்கனாலோ அதோட லிங்க் போடுங்க. இல்லை உங்கள் யூடியூப் லிங்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டோங்க, ஸோ இப்போ நான் சும்மா ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல் லிங்கே போட்டுக்குவோம் நம்ம. ஸோ நம்ம யூடியூப் சேனல் லிங்கே போட்டுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா உங்கள் ப்ரொஃபைல் கேட்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர் ஐடின்னு கேட்குது. ஸோ இங்கே உங்கள் ஸ்டோர் ஐடி கொடுத்துக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராடக்ட் லிங்க் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் நேமே கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் நேம் கொடுத்துட்டு பின்னாடி ஒரு கோட் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள் பர்த் டேட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ என் பேரும் எனக்கு பிடிச்ச ஒரு 2 நம்பரில் இத்தனை நம்பரெல்லாம் தந்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒரு வெப்சைட் லிஸ்ட் அதுவே வந்து நம்ம போன இதில் கொடுத்ததுனால. ஸோ இங்கே கேட்குது பாருங்க, வாட் ஆர் யுவர் வெப்சைட்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட். ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அது எதை பற்றி நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே போடலாம், எது வேணால் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ வந்து என்ன எழுதிக்க போகிறேன்னா வீடியோ கண்டென்ட்ஸ் பிளாக்னு எழுதிக்க போகிறேன். வீடியோ கண்டென்ட்ஸ் அண்ட் பிளாக்னு எழுதிக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா each of the following topics best describe your website and mobile app. ஸோ இது கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து எஜுகேஷனோ ஏதாவது தந்துக்கலாம். ஸோ நான் எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட் டைப் இது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, இது எதுவும் பண்ணாதீங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் அமேசான் ஐட்டம்ஸ் டு யூ இன்டென்ட் டு, ஸோ என்னென்ன நீங்கள் செல் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துக்கலாம். புக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே கேட்குது உங்கள் மொபைல், திரும்ப அதே கேள்வி தான். திரும்ப நீங்கள் பிளாக்னு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல நான் வெப்சைட்டு. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சோசியல் நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் எஸ்இஓ, பிளாக், இமெயில். இந்த இமெயில் மட்டும், இமெயில் வேண்டாம், இமெயில் கொடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் ஹவ் டு யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் அப்படின்னு கேட்குது டு ஜென்ரேட் இன்கம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இ-கமர்ஸ் எல்லாம் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசான் அசோசியேட் தான் என்னோட மானிட்டைஸ் பண்ணுற ஒரே வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் அது கொடுத்துட்டு இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பில்ட் லிங்க் இது அப்படி எப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலி டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு கேட்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு காமனாக உங்களுக்கு வெப்சைட் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வெப்சைட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் உங்கள் யூடியூப் இருந்துச்சுன்னா யூடியூப் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஃபார் சேக் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் 5,001 to 50,000 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் இஸ் யுவர் பிரைமரி ரீசன், எதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டு மானிட்டைஸ் மை சைட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஹவ் டிட் யூ ஹியர் அபவுட் அஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்ச் இல்லைனா Amazon.in ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் ஆன்லைன் சர்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்சா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஆடியோ கேப்சா வேணும்னா இங்கே ஆடியோ கேப்சா கொடுத்துருவாங்க. ஸோ நான் இதே கொடுத்து பண்ணிக்கிறேன். IW. ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா அக்ரி கொடுத்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ அது லோட் ஆகிட்டு, ஸோ கங்க்ராட்ஸ்ன்னு நினச்சி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் நீங்கள் உங்கள் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டர்னு கொடுத்துக்கலாம். நான் லேட்டர்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ லேட்டர்னு கொடுத்தோன்னா அந்த மாதிரி வருது, இது உங்களுக்கு சொல்லுது என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்து ப்ராடக்ட்ஸ் எது எப்படி இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு வாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும், இப்போ நீங்க வந்து ஒரு புக் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, புக் இல்லைன்னா மொபைல் ஏதாவது ஒன்று சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராடக்ட் லிங்கிங் நீங்க இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோம்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுங்க, be it anything. ஸோ நான் இப்போ மொபைல் சர்ச் பண்ண போறேன். ஸோ சாம்சங் கொடுத்துக்கிறேன், சாம்சங் M31 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேயே நீங்கள் கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே லிங்க் இருக்கு பாருங்க, கெட் லிங்க், டெக்ஸ்ட் இமேஜ் இல்லை டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ்னு இருக்கு. மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது டெக்ஸ்ட் தான். ஸோ இந்த டெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது எங்கேயாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவியூவில் இமேஜோடய வந்துடும். நீங்கள் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற லிங்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க அடிக்கடி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஷார்ட் லிங்க் வேணும்னா ஷார்ட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் லிங்க் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, லிங்க் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஷார்ட் லிங்க் கொடுத்துக்கோங்க. ஷார்ட் லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வரும். ஸோ அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இதை நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை எதுலையாவது பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட் வழியா யாரையாவது வாங்க வைக்கணும். அந்த லிங்க் வழியா யாராவது இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு மொபைல் போன்ஸுக்கு அமேசான் வந்து 4% இல்லை 1% கமிஷன் தராங்க. மொபைல் ப்ராடக்ட்ஸுக்கு 1 தான். அண்ட் மொபைல் அக்சசரிஸ், ஸோ அந்த ஸ்க்ரீன் கார்டு அந்த மாதிரி ஒன்றுக்குலாம் 4% தராங்க. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ கிச்சன் அப்ளையன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ்னே போடுங்க. ஸோ கிச்சன் இப்போதைக்கு கிச்சன் எலக்ட்ரானிக்னு போட்டிருக்கேன் நான். ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிங் மிஷினோ ஏதாவது ஒன்று நீங்கள் செல் பண்ணீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு 9% உங்களுக்கு கிடைக்கும். உங்க லிங்க்ல இருந்து போய் வாங்கணும். ஸோ கவனமாங்க, உங்க லிங்க் வழியா போய் வாங்குங்க. ஒரு தடவை லிங்க்ல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக் வந்துட்டு திரும்ப அமேசான்ல சர்ச் பண்ணி வாங்குனீங்கன்னா நோ யூஸ். ஸோ உங்க லிங்க் வழியா வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பெரிய லெவலில் இது செய்யலாம். பெரிய லெவலில் செய்யணும்னா நீங்க பிளாக் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் போடுறேன். பிளாக் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி அஃபிலியேட் லிங்க் அட்டாச் பண்றதெல்லாம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1850 அந்த ரேஞ்சுக்கு நான் ஒரு புக் வாங்கினேன். அந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 94 rupees வந்துருந்துச்சு. இது இப்போ நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்னால இது காட்ட முடியாது. ஸோ சைன் அவுட் பண்ணிட்டு நான் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நீங்க கைஸ் இது நீங்க நினைக்கலாம் இது என்ன 94 ரூபா தான் கிடைக்குது 1500 ரூபான்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் எப்படியும் நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்கலனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குவாங்க. ஸோ கன்ஃபார்ம் அவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி வாங்குறேன்னா சொல்லு, நான் லிங்க் அனுப்புறேன்னு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு புக் வாங்கினதுக்கு எனக்கு 94 ரூபா இங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், June 17. ஸோ இது எனக்கு சேவிங்ஸ் மாதிரி தானாங்க. ஸோ நானே புக் வாங்குறேன், அதுக்கு எனக்கு ஒரு 100 ரூபா எனக்கே கிடைச்ச மாதிரி, ஒரு 100 ரூபா கம்மியா கிடைச்ச மாதிரி ஆகுது. ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எனக்கு பெரிய லெவலில் செய்ய ஆரம்பிக்கல, பட் எனக்கு ஐடியா இருக்கு. ஸோ லெட்ஸ் பார்ப்போம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும் பாய். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் பாய்.